மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா பிளான் பண்ணி தான் அந்த கரும்பவே வந்து வச்சிருக்காங்க. அதாவது ராஜேஸ்வரியால வந்து ஈஸியா உடைக்க முடியணும், மல்லியால உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் வந்து பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. ஆனா ரஞ்சிதா நினைக்கிறது நடக்க போறது இல்லைங்க. மல்லி இப்ப உடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பா கடைசி நேரத்துல மல்லி வந்து அந்த கரும்பை உடைக்க தான் போறாங்க. முடிவுல நம்ம மல்லி தான் வந்து பொங்கல் வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு முடிவே வந்து வரப்போகுது. ராஜேஸ்வரி வந்து இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ரஞ்சிதா வேற ராஜ்யமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவளால அந்த கரும்பு உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா சொன்னாங்க. அதனால ராஜேஸ்வரி மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷம். ரஞ்சிதா சொல்லியிருக்கா, அதனால கண்டிப்பா மல்லியால உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அது எதுவுமே கண்டிப்பா நடக்க போறதுல. நம்ம மல்லி வந்து கிராமத்தை பொண்ணு நினைச்சத கண்டிப்பா சாதிச்சு ஆகவாங்க. கரும்பு உடைக்கிறதுல மல்லிக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ராஜேஸ்வரி ஏன் அவ்வளவு சீக்கிரம் கரும்பு உடைச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல வெட்டி அதை ஒட்டி வச்சிருக்காங்க. அதனாலதான் ஈஸியா இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா கரும்பு உடைஞ்சிட்டாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு தெரியாதுங்க. நம்மளோட அக்கா பந்தயத்துல ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காருங்க. ஆனா வெண்பாவுக்கு இதுல ரொம்பவே வருத்தம் தான். ஏன்னா என்னடா மல்லியம்மால அந்த கரும்பு உடைக்கவே முடியல, ஆனா ராஜ்யத்தை எப்படி அந்த கரும்பை உடைச்சாங்க, அவங்க வந்ததே ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஹெல்த்தி பாடியா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வெண்பா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ ஆனா நம்ம அன்னபுண்ணியம்மா நம்ம மல்லிக்கு இப்ப ரொம்பவே பக்கபலமா இருக்கிறாங்க. அதனால அன்னபுண்ணியம்மா இருக்கிற வரையே கண்டிப்பா நம்ம மல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு போட்டியிலையும் வந்து தோக்க போறது இல்லைங்க. கண்டிப்பா அவங்க கூடிய சீக்கிரத்துல கரும்பு உடைக்கதான் போறாங்க. உடைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா ஆசைப்பட்ட மாதிரி மல்லி தான் அந்த பொங்கலை வைக்கவே போறாங்க. ராஜேஸ்வரிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்க போகுது. ஏன்னா அந்த கரும்பை உடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதத்துல நம்ம மல்லியும் பாத்தீங்கன்னா கரும்பை உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 2 பேரும் சரிபாதியா கரும்பை உடைச்சிக்கிறதுனால யார் பொங்கல் வைக்க போறாங்க அப்படின்ற முடிவே வந்து கடைசி வரையும் வந்து எடுக்க போறதில்ல. அதனால அடுத்ததா வேற ஏதாவது ஒரு போட்டி வைக்க போறாங்க. அந்த போட்டியில கண்டிப்பா ராஜேஸ்வரி தோற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. நம்ம மல்லி தான் ஜெயிக்க போறாங்க. மல்லி ஜெயிச்சு கூடிய சீக்கிரத்துல அந்த வீட்டோட மருமக அப்படின்ற ஒரு பேரோட பொங்கலை வைக்க தான் போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.